இந்த வீடியோவில் நாம் 1 கிலோ வான்கோழி பிரியாணி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1 கிலோ பிரியாணி அரிசி, 1.5 கிலோ வான்கோழி கறி, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பிரியாணி எப்படி அடுப்பில் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசியை தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வான்கோழி கறி இருக்குல்ல, அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதில் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இது வந்து 1.5 கிலோ கறி. அது கொஞ்சம் வந்து இப்போ வந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. போட்டு அந்த கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக திட்டமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி குக்கரில் மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இது வந்து 3 விசில் வந்துருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் கீழே. இப்போ வந்து இது மாதிரி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு. பெரிய வெங்காயம் 5 நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா ஒரு கட்டு நல்லா உருவி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம் வந்து பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம் அது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து அடுப்பில் சேர்த்துனால ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அலுமினியம் பாத்திரம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 6 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தோன்னா நம்ம மசாலா ஐட்டம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் இங்கே கொஞ்சமாக தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த பாருங்கள், தக்காளி வேகாது சீக்கிரத்தில். அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்குங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கையளவுக்கு அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வான்கோழி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு வந்து நிறைய போடணும். அதனால் நம்ம இங்கே நிறைய சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ புதினா இலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கறி நல்லா வெந்துச்சுல. இப்போ ஆறிடுச்சு. குக்கரில் நம்ம திறந்து பார்ப்போம். 3 விசில் விட்டுருந்தோம். நல்லா வெந்திருக்குது. இப்போது நம்ம இதில் எடுத்து கறியை போட்டுக்கலாம். அது தண்ணியை இருத்துருங்க. கறியை மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க கறியை. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே கறிக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். இப்போ வந்து பிரியாணிக்கோசரம் போடுற உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்குங்க. இப்போது தயிர் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது தண்ணி 1 கப்பு ஊற்றுறேன். நான் இந்த கப் அளவு தான் நான் அரிசி எடுத்தேன். இந்த கப் அளவுக்கு 2 கப்பு ஊற்றணும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதுவும் நம்மளுக்கு 1 கப்பு வருது. இப்போ அந்த 1 கப்பு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 1 கப் அரிசிக்கு நல்லா கலரி விட்ருங்க. மூடி போட்டுருங்க. அதை நல்லா கொதித்து வரட்டும். அது இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. நல்லா கலந்து விடுங்க. அதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து அது நம்ம நல்லா கொதித்து வரணும். அது தட்டை போட்டு மூடி விட்ருங்க. கொதித்து வரட்டும். இது பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போது அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். அதையும் கலரி விட்டுருங்க. ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இப்போது அதுக்கு மேலே வந்து நம்ம புதினா இலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுறலாம். வாழை இலையை போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே தட்டை போட்டு மூடிடலாம். இப்போது அடுப்பில் இருக்கிற நெருப்பு எடுத்து மேலே தட்டு மேலே வச்சுருங்க. ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க நெருப்பை. நல்லா இந்த சூட்டுலேயே அந்த பிரியாணி வெந்துடும். இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இதை வச்சுருங்க. இந்த நெருப்பு மேலேயே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாழையில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாழையில எடுத்தாச்சு பாருங்கள். பிரியாணி நல்லா வந்திருக்கு. தண்ணி எல்லாம் இழுத்துச்சு. இப்போ கலந்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. கறியும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்கள் கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இது நம்ம வந்து ஒரு வாழையில எடுத்து வச்சுக்கலாம். கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பிரியாணி கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கலாம். சைடில் ஒரு 2 முட்டை வச்சுக்கலாம். வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.